வெல்கம் டு தருண்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய பேக்ரவுண்ட் அட்மாஸ்பியர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது என் வீட்டோட ஃபாயர் ஏரியாங்க. இன்றைக்கி ஷோவில் என்னோடய மெயின் என்ட்ரன்ஸ் ஃபாயர் ஷூ ரேக்கில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், டெக்கரேட் பண்ணியிருக்கேன், இந்த ஐடியாலாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் இது புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஷூவை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எனக்கு இன்டீரியர் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல் இன்டீரியரும் நான் தான் டிசைன் பண்ணேன். அவுட்டர் எலிவேஷன் எப்படி இருக்கணும், உள்ளே செல்ஃப் எப்படி இருக்கணும், சைஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் தான் ட்ரா பண்ணி கொடுத்தேன். அந்தளவுக்கு இன்டீரியர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்னால வால்லாம் எனக்கு வெளியே சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ சின்ன வாலை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், இதுவே வால் பெருசாக நம்ம இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம். இப்போ ஷூ ரேக் எனக்கு ஷூஸ் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மி தான் சொன்னேன். இப்போ நிறைய பேர் வீட்டில் ஒர்க்கிங் உமன்ஸ் நிறைய பேர் தான் அவங்க கட்டான ஷூஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நிறைய ஷூஸ் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே வீட்டில் என்ட்ரன்ஸும் சரி ஹால் நீட்டாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவில் எப்போவுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே நம்மளோட வீடு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே என் பையனும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ரொம்ப திங்ஸை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் இது இப்படி தான் இருக்கணுங்கிறது. சரி வாங்க இப்போ என்னோடய மெயின் டோருக்கு போகலாம். இதுங்க என்னுடைய மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் மாட்டியிருக்கேன். அந்த பிளாக் கலரில் இருக்கே அந்த ஸ்டாண்டு ஹூக் போட்ட மாதிரி, அது அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அது 2 பேராக கிடைக்கும். அதில் நம்ம எதை வேணால் ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி செடி, இந்த மாதிரி ஹேங்கிங்ஸு, இல்லைன்னா பித்தளையில் வருமே விளக்கு, யானை, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஹேங்கிங். நீங்கள் எதை வேணால் மாற்றிக்கலாம், ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள இந்த விளக்கு, இந்த தாமரை, இதெல்லாம் ஹோம் சென்டரில் எடுத்தேன் ஆஃபரில். நல்ல ஆஃபர் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீப்பாக கிடைக்கும். அதில் உள்ள ஹூக் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நான் மேலே ஒரு ரெட் கலரில் ரிப்பனில் கெட்டி, அது சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக மேலே ரெட் கலர் ரிப்பன் கெட்டி மாட்டியிருக்கேன். இதில் நம்ம விளக்கேற்றிருக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல விளக்கேற்றிருக்கேன். ரொம்ப ரேராக தான் விளக்கேற்றுவேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இதில் என்ன பெரிய டாஸ்க்குனா, என்னுடைய வால் சைஸ் ரொம்பவே சின்னது. மொத்தம் ஒரு 30 இன்ச்சு தான் இருக்குங்க. ஸோ இதில் என்னால் இவ்வளோ தான் டிசைன் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு பெரிய வாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் நிறைய ஹேங் பண்ணிக்கலாம், நிறைய சீனரி ஃபோட்டோஸ் கூட வைக்கலாம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டோரில். அந்த மாதிரி ஊக்கில் நீங்கள் எது மாதிரிலாம் ஹேங் பண்ணால் நல்லா இருக்கும்னுக்காக ஒரு இமேஜ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. பெரிய வாலாக இருந்தால் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள சீனரிஸை நீங்கள் ஹேங் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் அடித்து குட்டி செடி வைக்கலாம், பிள்ளையார் வைக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். இதாங்க மெயின் கேட்டு. ஸோ நார்மலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த டிசைன் கிடச்சிது. ஸோ இந்த ஃப்ளார்ஸு, லீவ்ஸு, இந்த மாதிரி பேட்டர்ன் கேட் செய்கிறதுக்கு இது ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்தது. இதில் மேக்ஸிமம் கலர் பார்த்தா ரெட்டு, க்ரீன், இந்த பேஸில் தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு மில்க் பேஸ்கெட் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கி மாட்டியிருக்கேன். இது ஈஸியாகவும் இருக்குது. இன்னும் சில பேர் என் ஃப்ரெண்ட் ஹவுஸ்லலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் அந்த கொரோனா பீரியட் முடிஞ்சோடனே அவங்களோட என்ட்ரன்ஸ் டோர் எப்படி இருக்குன்னு அந்த ஃபோட்டோவே நான் உங்களுக்கு போட்டுறேன். கேட்டோட ஃபுல் இமேஜும் ஷேர் பண்ண முடியல, அதை டாப் இமேஜ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நேம் போர்டு அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அமேசானில் நிறைய மாடலில் நேம் போர்ட்ஸ் இருக்குது. பட் எனக்கு இங்கே வால் சைஸ் கம்மினால் எனக்கு இந்த நேம் போர்டு தான் ஆப்டாக இருந்தது. உங்களுக்கு சைடில் பார்த்தாவே தெரியும், 1/2 இன்ச் தான் கேப் இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணி 2 டேஸில் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிடுறாங்க. நமக்கு என்ன நேம் வேணும், அது ஸ்கிரிப்டு, ஃபாண்ட்டு, டீட்டெயில்டாக நம்மக்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாமி வேணுமா, வேறு ஏதாவது டிசைன் வேணுமா, அதுக்கும் அவங்க நமக்கு சாய்ஸ் தராங்க. ஸோ நம்ம என்ன வேணுமோ அது கரெக்டாக ப்ராப்பராக டெலிவரி பண்ணிடுறாங்க. அமேசான்லேருந்து சில நேம் போர்டோட இமேஜை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிவ்யூ பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிருஷ்ணா உள்ள நேம் போர்டிலலாம் அந்த லைட்டிங் எஃபெக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு அந்த சைஸ் எனக்கு ஆப்டாக இல்லாதனால நான் ஆர்டர் பண்ணல. லைட்டும் அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணேன். ஏன்னா எனக்கு கேட் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ பெரிய லைட் எனக்கு இங்கே வைக்க ஆப்ஷன் இல்லை. ஐக்கியாவிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன், செட் ஆகலை. இன்னொன்று எங்கள் வீட்டில் உள்ள இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். இது 400 சம்திங். அமேசானில் இந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் லைட் கிடைக்குதுங்க. ஹேங்கிங் ஒரு நவராத்திரிக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க.
ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சென்டரில் மாட்டிட்டேன். என்னோட இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட்டு, க்ரீன் இந்த பேஸில் தான் இருக்கும். இந்த சென்டரில் வாங்கியிருக்க அந்த பெருசாக அந்த லீஃப் மாதிரி உள்ள பேட்டர்ன் வந்து க்ரோம்ஃபெட் சரவணா ஸ்டோரில் எடுத்தேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க இந்த பிள்ளையார் இதுவும் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன். மெயின் என்ட்ரன்ஸோட ஃபுல் இமேஜ் ஃபோட்டோ இது. இதாங்க என்னோடய என்ட்ரன்ஸ் டோர். 8 feet இருக்கும் இது. ஸோ லாங் டோராக இருக்கும் இது. டோரை டெக்கரேட் பண்ணால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்தை வச்சு நம்ம டோரை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஃபாயரில் உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டிசைன். இது வந்து வால்பேப்பருங்க. இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபீல் பண்ணலாம், ஒரு ஸ்கொயராக இருக்கும். இதில் வந்து நான் பிளெயின் கலர் வால்பேப்பர் போயிட்டேன். ஏன்னா இதில் வந்து கட்டாயமாக ஏதாவது ஒரு ஹேங்கிங் இல்லைன்னா சீனரி இது தான் நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு பிளெயின் கலர் பேக்ரவுண்ட் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கிருஷ்ணா வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதே வந்து ஃபீனிக்ஸில் வச்சுருக்கேன், டபுள் த ரேட். நான் அமேசானில் வந்து 1200 ப்ரைஸ் மறந்து போச்சு. அதை லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். நிறைய பிராண்ட் இருக்குது, பட் நான் வாங்கின பிராண்ட் வந்து நிறைய வியூஸ் இருக்குது, ரேட்டிங்கும் இருக்குது. அதனால இது சூஸ் பண்ணேன். இது ஈஸியாகவும் இருக்குது மெயின்டெனன்ஸ்க்கு. நல்லா ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இது விலவும் இல்லை. பாருங்கள், பர்ஃபெக்டாக தான் உள்ளே விளக்கு வச்சுக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதில் விளக்கு ஏற்ற மாட்டேன், ஏன்னா வால்பேப்பர் இருக்குது. பட் அந்த கிளாஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் இதில் எது வேணால் டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு பெரிய புத்த ஸ்டாச்சு, இல்லைன்னா ஒரு சீனரி, இல்லைன்னா ஒரு கடவுளோட ஃபோட்டோ, என்ன வேணுமோ எது வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டு வீட்டில் வந்து ஒரு புத்தரோட ஃபோட்டோ வச்சுருந்தேன், சீனரி ஃபோட்டோ. சரி, இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி இருக்கட்டும்னு இது டிசைன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இது என்னோடய ஷூ ரேக்கு. இந்த ஷூ இது நான் ஹோம் சென்டரில் எடுத்தேன். அதுக்கு மேட்சாக இந்த 2 விளக்கையும் இது எடுத்தேன். இதுக்குள்ளே விளக்கு ஏற்றலாம், ஒன்றுமே ஆகாது. ஆக்சுவலி இது கிளாஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் மேக் பண்ணது. இந்த ஸ்டாண்டு வந்து கேண்டில் ஸ்டாண்டு நான் ஐக்கியாவில் வாங்கினேன். பட் இப்போ இந்த புத்தருக்கு எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு ஃபவுண்டன் வைக்கலாம், குட்டி குட்டி ஃபவுண்டன் வைக்கலாம், செடி வைக்கலாம், இல்லைனா வேறு ஸ்டாச்சூஸ் எது வேணால் வைக்கலாம். ஒரு பேஸ்கெட் கூட வைக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் இமீடியட்டாக வைக்கிற மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஷூ ரேக் இது தான். இங்கே வந்து இங்கே உட்காந்துட்டே ஷூ போடுற மாதிரி இதனால் இங்கே ஒரு குஷன் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு குஷன். இது பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸ்லேருந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க இந்த குஷனை. ஸோ இது கலர், இதுக்கு மேட்சாக கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஃபாயரில் என்னென்ன பேட்டர்னில் ஹேங்கிங்ஸ்லாம் மாட்டலான்னுக்காக இன்னொரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷூ ரேக்கில் மெயின் செல்ஃப் வந்து என் பையனோடது, கீழே வந்து என்னோடய ஹஸ்பண்டோடையது. என் பையனோட ஷூ சைஸ் சின்னதுனால நான் இந்த பேட்டர்னில் அடுக்கியிருக்கேன். அவனுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. கீழே என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஷூஸ் மட்டும் இருக்குது. ஸ்லிப்பருக்கு அவருக்கு வேறு கபோர்டு. 4 சைடு இந்த மாதிரி கற்பூரம் போட்டிருக்கேன். நீங்கள் கற்பூரம், ஓடனில் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த பேட்ஸ்மேனும் இருக்காது கபோர்டில். இந்த ஷெல்ஃபு என்னோடது எங்கள் அத்தையோடது சேர்த்து வச்சுருக்கேன். டே டு டே யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளியே இருக்குது. ரேராக யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் அத்தையோடது. கீழே இருக்கிறது வந்து என்னுடையது, பார்ட்டி வேர் ஸ்லிப்பர்ஸ். ஸோ அதெல்லாம் இந்த கபோர்டில் இருக்குது. இது வந்து என் ஹஸ்பண்டோடைய ஷெல்ஃபு. இதில் அவருடைய ஸ்லிப்பரும் ஒரு சாண்டலும் இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது பாக்ஸ் தேவைப்படுறதுனால கொஞ்சம் வச்சுருப்பேன். ஏன்னா ஷூவோட ஷேப் மாறிடும் ட்ராவல் பண்ணும்போது பாக்ஸ் இல்லைன்னா. மேல் ஷெல்ஃபில் வந்து சாக்ஸ் வச்சுருக்கேன். இது சோப்பு ஸ்ப்ரேங்க. இப்போ கொரோனா டைம்னால இந்த ஒரு சோப்பு ஸ்ப்ரே எப்போயுமே என்ட்ரன்ஸில் வச்சுருப்பேன். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பூட்டு, காலிங் பெல் இதிலெல்லாம் அடித்து விட்ருவேன். அதுக்கப்புறம் தான் தொடணும்னு. நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஷூவோட பாலிஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது சாதாரண அட்டை டப்பா தாங்க. இது வால்பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக மாற்றியிருக்கேன். இதோட வீடியோ அப்புறமேட்டு நான் காட்டுறேன். இது பார்த்தா தெரியாது. இதுக்குள்ளே ஷூ ஷைனர், பாலிஷ் இந்த மாதிரி ஷூக்கு வேண்டிய எல்லா திங்ஸும் நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து சாக்ஸ்லாம் வச்சுருக்கிறதுக்காக ஒரு பாக்ஸுங்க. இது என் ஹஸ்பண்டுடைய சாக்ஸு. நான் எப்போயுமே சாக்ஸை வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் தான் மடித்து வைப்பேன். இது பேர் மிஸ் ஆகாது இப்படி மடித்து வச்சா. இப்போ இந்த மாதிரி சாக்ஸை வந்து முதல்ல ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, திரும்பி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அவுட்டரில் ஒரு சாக்ஸோட அவுட்டர் மட்டும் எடுத்து உள்ளே எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டோடனே நமக்கு எப்போயுமே பேரும் மிஸ் ஆகாது,
மார்னிங் அவங்க தேட மாட்டாங்க. பாக்ஸு நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து என் பையனுடையது. அவனுடைய சாக்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். இந்த சாக்ஸு கீழே என்னுடைய சாக்ஸை வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பேன், நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால. இந்த மாதிரி அடுக்கி இருக்கும்போது மார்னிங் அவன் ஸ்கூல் போகும்போது சாக்ஸ் எல்லாம் தேட மாட்டான், பேரும் மிஸ் ஆகாது. இதெல்லாம் வெட் டிஷ்யூங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சினால எல்லாம் தேவையில்லாத வெட் டிஷ்யூலாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இவங்க ஷூ துடைக்கிறதுக்கு டிஷ்யூ வேணும்னா இதுலேருந்து யூஸ் பண்ணிப்பாங்க எடுத்து. சில பேர் வீட்டில் ஷூஸ் நிறையா இருக்கும், ஆனால் ஷெல்ஃப் சின்னதாக தான் இருக்கும். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. இந்தமாரி ஒரு ஷூ ஸ்டாண்ட்ஸ் வந்து அமேசானில் விற்கிறாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து 6 பேராக கிடைக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டாண்டுக்குள்ளேயும் நம்ம ஒவ்வொரு பேர் ஆஃப் ஷூ வச்சுக்கலாம். அந்த படத்தை பார்த்தாவே தெரியுதுல்ல, ஸ்டாண்டு கீழே ஒரு பேரும் ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு பேர் வச்சுக்கலாம். இது இன்னொரு டிசைனுங்க. இதுவும் ஒரு 6 பேராக தான் கிடைக்கும். இது வந்து ஒரே பேர் ஷூ வந்து மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். இன்னொன்று இது 3வது பேட்டர்னுங்க. இது டோரில் ஹேங் பண்ணுற மாதிரி டோருக்கு பின்னாடி வந்துடும். இல்லை நம்ம ஷூஸ்லாம் சொருகிக்கலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு 2 காமிச்சல அதுக்கு நல்ல ரிவ்யூஸும் ரேட்டிங்கும் இருக்குது. பட் இது அந்த அளவுக்கு நிறைய பேர் வாங்கலாம். ட்ரா ஆக்சுவலி இந்த ஃபுல் ஷூ ரேக்கும் நான் தான் டிசைன் பண்ணேன். இந்த ஸ்ட்ரக்சர், இது டிசைன் இப்படி தான் இருக்கணும், இது சைஸு, இதில் இத்தனை ட்ரா வேணும், இத்தனை ஷெல்ஃப் வேணும், எல்லாமே டிசைன் பண்ணது நான் தான். நான் என்ன டிசைன் பண்ணனோ அதை அந்த மாதிரி கார்பெண்டர் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ராவில் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு ஒரு இது செஞ்சுருக்கேன். இது ஹேண்ட் சானிடைசர், என் பையனுடைய மாஸ்க், அவனுக்கு மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஹேண்ட் சானிடைசர் எப்போவுமே என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக. இது க்ளப் ஹவுஸ் கார்டு. முன்ன வந்து க்ளப் ஹவுஸ்க்கு போயிட்டே இருப்பாங்க, ஸ்வைப் கார்டு வேணும் இங்கே எல்லாத்துக்குமே. அது டிடி பால், இது மட்டும் இங்கே வச்சுருப்பேன். டக்குன்னு போகிறதா தான் இவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒரு நோட்டு, ஏதாவது எழுதணுன்னா அதுக்காக ஒரு நோட்டு இங்கே இருக்கும். ஒரு அட்டை பர்மனெண்ட்டாகவே இருக்கும். பால் வேணும் வேண்டாங்கிற மெசேஜ்க்காக எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த அட்டையை எடுத்து அந்த பால் பேக்கெட் பாக்ஸில் வச்சுட்டோன்னா அவன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போடுவான். பர்ஸு, இந்த பர்ஸில் கேஸோட புக்கு அது. நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர், வந்து இவங்க நியூஸ் பேப்பர் வாங்குறாங்களே அதுக்குரிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெட்டர். நெக்ஸ்ட்டு இப்போ வர இந்த மெடிக்கலோட சம்மந்தப்பட்டமான அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனும் கொரோனாக்குரிய அந்த சிம்டம்ஸ் எமர்ஜென்சி ஃபோன் நம்பர் 3 இதில் இருக்கும். ப்ளஸ் விசிட்டிங் கார்டு ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். நான் நிறைய விசிட்டிங் கார்டை வந்து வேணுது மட்டும் தான் எப்பவுமே வைப்பேன், வேண்டான்னா உடனே கிழிச்சு போட்டுருவேன். சில முக்கியமான விசிட்டிங் கார்டு மட்டும் வச்சுருக்கேன் இங்கே. ஏஜென்சி, பால் ஏஜென்சி, பேப்பருக்கான இவனுடைய விசிட்டிங் கார்டு மட்டும் இதில் இருக்கும். எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தாங்க இருக்கும் ஷூராக. இது பர்ஸு, இந்த பர்ஸில் வந்து பில்லு, இப்போ டக்குன்னு வர பில்லெல்லாம் இதுக்குள்ளே போட்டுப்பேன். ஒரு 1 வீக் ஒன்ஸ் நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். இப்போ நான் டக்குன்னு எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் இதில் கொஞ்சம் பணம் வச்சுருப்பேன். இந்த பர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே ஒரு பேனா, ஒரு ஸ்கெட்சு, சாக் பீஸ் எல்லாமே இருக்கும். சாக் பீஸ் வந்து இப்போ கோலப்பொடி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் சாக் பீஸ் வச்சு தான் கோலம் போடுறோம். அதனால் இங்கே ஒரு சாக் பீஸ். என் பையன் கீழே முன்ன பார்க்குக்கு விளையாட போகும்போது இது மஸ்கிட்டோஸு இது ரோல் வந்து ட்ரெஸ்ஸில் வச்சுப்பான். அதுக்காக எப்போவுமே அவன் போகும்போது தேடக்கூடாது, அதனால் என்ட்ரன்ஸ்லேயே இதை வச்சுருவேன். இதில் சேஞ்சு, டக்குன்னு யாராச்சும் வந்துச்சுன்னா உள்ளே போய் காசு எடுக்க மாட்டோம், இதிலே சேஞ்ச் கையிலே வச்சுருப்போம். இங்கே இருக்க சேஞ்சே கொடுக்குற மாதிரி. இதில் வெறும் சாவி மட்டும் தான் போட்டு வைக்கணும், வேறு எதுவுமே அலோடு கிடையாது. ஸ்கூட்டர் கீ, வீட்டோட கீ அவ்வளோதான் இதில் இருக்கும். ரொம்ப டம்ப் பண்ண மாட்டேன். இப்போ செகண்ட் ட்ரா பார்க்கலாம். இதாங்க செகண்ட் ட்ரா. இதில் வந்து ஃபுல்லாக காகல்ஸ், என்னோடது, என் ஹஸ்பண்டோடைய, என் பையனோடது. ஏன்னா இவங்க போகும்போது டக்குன்னு தேடக்கூடாதுன்னு இது என்னுடையது. மெயினாக நம்ம வெளியே போகும்போது என்னென்ன வேணுமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் இருக்கும். என் ஹஸ்பண்டோடையது. அது போக இன்னொன்று அவர் கார்லேயே வச்சுருப்பார். என் பையனுடையது. ஸோ அதே மாதிரி அவங்க வந்த உடனே இங்கே இதுக்குள்ளே தான் வைக்கணும் இதெல்லாம்.
ஸோ அப்போ அவங்க தேடவும் மாட்டாங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வெளியே போகும்போது எடுக்கிறதுக்கு பக்காவாக இருக்கும். அம்பர்லா 2 அம்பர்லா இங்கே வச்சுருப்பேன். பெருசு வந்து உள்ளே வச்சுருக்கேன். என் பையனுடைய கேப். இதுக்கு மேலே ரொம்ப ஸ்டஃப் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தருண்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.